எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி. ஃப்ரெண்டு வந்து ஒரு டர்ஃப் ஒன்று ஆரம்பித்து என்கரேஜ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இளைஞர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விளையாட்டு விளையாடணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கன்னா இந்த ஆரோக்கியத்துக்கு முதன்மையாக ஏதாச்சும் ஒரு விளையாட்டு கூட விளையாடணும், ஆரோக்கியம் தான். அந்த விதத்தில் இதை ஒரு என்கரேஜ் பண்ணி அதை தூட்டுக்குள்ள வந்து இது மாதிரி பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி. நம்ம வந்து சிறப்பாக பல பேரும் வந்து இங்கே வந்து அவங்க என்கரேஜ் பண்ணி கோச்சஸ் ஆல்சோ கம். இப்போ வந்து கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஃபுட்பால் எனிதிங் இப்போ வந்து மாடர்னைஸ் ஆகிடுச்சு. டெக்னிக்கலி தட்ஸ் இம்ப்ரூவ். அந்த காலகட்டத்தில் நம்ம இல்லையே, நம்ம பழைய காலகட்டத்தில் இருந்து விளையாண்டுருக்கோம். ஆனால் நவ் இட் இஸ் பிகம் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரொம்ப சந்தோஷம். அவங்க இந்த மாதிரி பண்ணுறது தோட்டுக்குள்ள முக்கியமாக பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் தான் அதை பற்றி இப்போ நான் படித்தேன். அதில் வந்து இது குட் சைன் தான். பட் எனக்கு என்னென்னா அந்த க்ரௌடு வந்து வரணும், அவ்வளோதான். படம் நல்லா இருக்கணும், ப்ரொமோஷன் நல்லா இருந்தால் தான் ஆடியன்ஸ் வில் கம் டு த தியேட்டர் இல்லையா. ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை பற்றி சிறப்பாக சொன்ன பிறகு வில் கம் டு த தியேட்டர். அதனால் எத்தனை மணிக்கு முதல் காட்சி ஆரம்பிக்கிறான்னு பார்க்கணும். ஒரு படம் வந்து 2.25 மணி நேரம் ஓடுது அப்படின்னு சொன்னால் இன்டர்வெல்லாம் சேர்த்து 3 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 ஹவர்ஸ்னால் அப்போ 6 மணிக்கு ஆரம்பித்தா 9 மணிக்கு முடியும், 10 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணிக்கு முடியும், 11, 12, 1. அப்போ 5 ஷோக்கு முடியும் போது எத்தனை மணிங்கிறது தெரியல. இட் டிபெண்ட்ஸ். பீப்புள் ஆர் வந்து லாட் ஆஃப் ஷிஃப்ட்ஸில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க டைம் கிடைக்கும் போது படம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சென்னையில் சஃபயர் தியேட்டர்னு இருந்தது, சஃபயர் ப்ளூ டைமண்ட் அப்படி இருந்தது. ப்ளூ டைமண்ட் வந்து 24 மணி நேரம் 24/7 நீ படம் பார்த்துட்டே இருக்கலாம். பாதி படம் பார்த்து வெளியே போய்ட்டு திரும்பி வந்து படம் பார்க்கலாம், இப்போயாத டிக்கெட். அதனால் அந்த மாதிரிலாம் இருந்த காலம் உண்டு. இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து படம் நல்லா இருக்குன்னு வந்து ப்ரொமோஷன் இருந்தால் கோ டு த தியேட்டர்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது தியேட்டர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். நோ கமெண்ட்ஸ். சார், நீங்க நடிச்ச மெகாஹிட் படங்கள்ல 2ஆம் பாகம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதோ இருக்கா? சூரிய வம்சம் வந்து பண்ணணும்னு சொல்லி சௌத்ரி சார் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் சௌத்ரி சார் வந்து இறந்த அன்றைக்கி நான் ஊரில் இல்லை. வந்தோடனே ஜீவாவை பார்த்தேன், அவங்க ரமேஷ், சுரேஷ் எல்லாரையும் பார்த்தேன். அந்த ஆசையை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்பா வந்து கடைசியாக வந்து சூரிய வம்சம் எப்படி எடுக்கணும், 100 மூவியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஜீவாட்ட சொன்னேன், ஜீவா அப்பா வந்து அந்த ஆசைப்பட்டு உண்மையிலேயே எடுக்கணும்னு சொன்னால் கேம் அந்த கதை வந்து நீங்களும் நான் நடிக்கிற மாதிரி தான் அப்பா கதை சொன்னாங்க. ஸோ அது பண்ணுறதா நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்ட் 2 சூரியவம்சம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி நிறைய படம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆஸ்கர் விஜய் சார் பேசினேன் அன்றைக்கி. பச்சைக்கிளி முத்துச்சரத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு ட்ரெண்டான படம் அது. அப்பயே இன்றைக்கி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து வாழ்க்கையில் மனிதர்கள் சந்திக்கின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் அது பச்சைக்கிளி முத்துச்சரம். ஏஐ வந்து ஒரு பாட்டு எடுக்கலாம், அரசு பாட்டு எடுக்கலாம், அப்படி பார்த்தா ஐயா பாட்டு எடுக்கலாம். ஸோ பாட்டு எடுக்கலாம். பாட்டு எடுக்கும்போது அதுக்கு தகுந்த ஒரு கதை அமைஞ்சால் அந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குற்ற சம்பவங்கள் வந்து நான் பல தடவை இப்போ யார் ஆட்சியில் இருந்தாலும் என்னுடைய ஒரே கருத்து என்னன்னா, ஒரு ஸ்பெர் ஆஃப் த மொமெண்ட்ல ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது உடனடியாக போலீஸ் வந்து கண்காணிக்க முடியாது. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வில் கோ ஒன்லி வென் ஒரு பெரிய ஒரு கலவரம் நடக்க போகுது, ஏதோ திட்டம் போடுறாங்க, யாரும் கண்காணிக்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்போ தான் வரும். இது ஸ்பெர் ஆஃப் த மொமெண்ட்ல பண்ணுற செயல்கள் வந்து திடீர்னு வந்து போதையில் வந்து வெட்டுறது எல்லாம் நடக்கும்போது நம்ம எங்கே அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு வந்து கடுமையான தண்டனை வந்து அதுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி கிரைம்ஸ்லாம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும். அது இல்லாமல் ஒரு கேஸை வந்து கோர்ட்டுக்கு போனால் அது உடனடியாக முடிக்கிறதுக்கான வேலையை பார்த்தா இந்த எவிடன்ஸ் இஸ் வெரி கிளியர். தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவங்க பெயிலில் வந்துடுவாங்க, வந்து அவங்களுக்கு ஒரு த்ரெட்டனிங்காக இருக்கும், நீங்கள் சாட்சி சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனைன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்காமல் உடனடியாக கேஸை வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க, குற்றம் ஒத்துக்கிட்டாங்க, எவிடன்ஸ் இஸ் தேர், அவங்க தண்டனை கொடுக்கணும், உடனடியாக வந்து கேஸை முடிக்கிற அளவுக்கு துரிதமாக ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த மாதிரி கேஸ்லாம் முடித்தா தண்டனையும் வந்து உறுதியை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் போக்சோவில் வந்து மரண தண்டனை தான் கொடுக்கணும். அதுவும் மக்கள் மத்தியில் வச்சு அவனை தூக்கு போட்டால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கூட பள்ளி மாணவிகள் பாலியல் வழக்கில் வந்து விரைவாக தண்டனை அறிவிச்சிருக்காங்க 2. ஆமாம், அதனால இது வந்து நிச்சயமாக வந்து தூக்கு தண்டனை அறிவிக்கும் போது இப்போ இதில் கூட விளையாட்டுக்குள்ள பக்கம் கூட அந்த இதுக்கு இது பண்ணிட்டாங்க அந்த கேஸில். அப்போ அது வந்து பண்ணும் போது அவருக்கு உணர்வு வரும், அட்லீஸ்ட் செத்துருவான்றது பயம் வரணும்ல. வந்து இன்னொன்று என்ன இருக்கிறான், இந்த ஜுவனைல் அப்படின்னு சொல்லிடுவாங்க, 15 வயசுக்குள்ள உட்பட்டவன். அப்போ அவன் வந்து கிரைம் பண்ணிட்டு அவன் வந்து ஜுவனைல் இடத்துல சேர்த்து விட்டுறாங்க, அவனுக்கு வந்து இருப்பான். அவன் திரும்பி வந்து மேஜரான பிறகு திருப்பி அவன் வந்து கிரைம் பண்ணுவானா. ஸோ அது வந்து வயசு வித்தியாசம் பார்க்க, உனக்கு அந்த உணர்வு தூண்டப்பட்டு நீ வந்து குற்ற செயல் ஈடுபடும் போது நீ என்ன சின்ன பையன், நீ வேற தெரிஞ்ச பையன் தானே. அதில் வந்து ஜுவனைல் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பாலியல் பலாத்காரம் பண்ணுறவங்கள உடனடி தண்டனை கொடுக்கணும், ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும், அண்ட் கேஸை உடனடியாக முடிக்கிறதுக்கான நடவடிக்கை அனைவரும் எடுக்க வேண்டும். அது எல்லாரும் ஒத்துழைச்சாதான் சென்டர் டு ஸ்டேட் ஷுட் கோஆபரேட் அண்ட் டூ திஸ். நான்